மூலவியாதி பல வருஷமாக இருக்குது, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஆனால் க்யூர் மட்டும் ஆகவே மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை இது, இதை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்களே, இது அப்படியே விட்டோம்னா கேன்சராக மாறிடுமே அப்படிங்கிறாங்களே. அப்படின்னா ஃபிஸ்டுலா என்றைக்குமே கேன்சராக மாறாது. எவ்வளோ தான் அதில் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும், வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். பக்க கிளைகள் நிறையா உற்பத்தி ஆகலாம், மேலே ஸ்ப்ரெட் ஆகலாம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம், அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகலாம். சர்ஜரிஸ் நிறையா பண்ணியிருப்போம், அது ஃபெயிலியர் ஆகலாம். மெடிசின்ஸ் நிறைய எடுத்திருப்போம், அது ஃபெயிலியர் ஆகலாம். எதுவாக ஆனாலும் கண்டிப்பாக ஃபிஸ்டுலா என்றைக்குமே கேன்சராக மாறாது. அன்லஸ் கேன்சர் ஏதாவது இருந்து ஃபிஸ்டுலாவாக மாறி இருந்தால் தான் உண்ட வழியாக ஃபிஸ்டுலா என்றைக்குமே கேன்சராக மாறாது. அதனால் அந்த பயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வேண்டியதில்லை. உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக பௌத்திரம் ஃபிஸ்டுலா என்றைக்குமே மாறாது. ஏன்னா என் டேபிளில் உட்கார்ற அத்தனை பேருமே ஏதாவது நெகட்டிவாக பேசணும்னா இது ஏதோ உயிருக்கு ஆபத்தான வியாதியாட்டு இருக்குது, கேன்சராக மாறிடுமாட்டிருக்குன்னு தான் நினைப்பாங்க. 200% அந்த மாதிரி ஆகவே ஆகாது. டோன்ட் வரி.